Stages of testing. Stages of testing பொறுத்த வரைக்கும் 3 categories இருக்கு. ஒன்று வந்து யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங். ஸ்டேஜ் ஆஃப் டெஸ்டிங்கில் வந்து ஆக்சுவலி பார்த்தோன்னா யூனிட் டெஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். Unit testing is a process of testing an individual component or a modules of software that the application independently. அதாவது யூனிட் டெஸ்டிங்கிறது என்னென்னா ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் வந்து இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் ஒரு மாடியூல் வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் மூலயமா டெஸ்ட் பண்ணுறது தான். The process of testing individual component or a module of a software application independently. இது வந்து என்னென்னா ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்டிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் டெவலப்மெண்ட்டில். ஒவ்வொரு யூனிட் ஒரு மாடியூல் வந்து செப்பரேட்டாக டெஸ்ட் பண்ணுவாங்க கரெக்ட்னஸ்க்காக. யூஸ்வலி இது வந்து டெவலப்பர்ஸால் தான் பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த யூனிட் டெஸ்டிங். கரெக்ட்னஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு ஏதாவது டிஃபெக்ட் இருக்கான்னு ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிப்பாங்க. ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஏர்லி டிடெக்ஷன், சிம்பிளிஃபைஸ் டீபக்கிங், இம்ப்ரூவ் கோட் குவாலிட்டி. ஓகே, டெஃபினிஷனில் தான் ப்ராசஸ் ஆஃப் டெஸ்டிங் இண்டிவிஜுவல் காம்போனன்ட் ஆர் modules of software application independently. It is a first level of testing performed during development. Each unit or a module is tested separately to ensure correctness. டெவலப்பர்ஸால் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம என்ன எழுதுறோம்? டெஃபினிஷன், எக்ஸ்பிளனேஷன், அப்ஜெக்டிவ், அட்வான்டேஜ். அடுத்து வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங். இன்டகிரேஷன் டெஸ்டிங்கிறதுனா ப்ராசஸ் ஆஃப் டெஸ்டிங் த இன்டகிரேஷன் பிட்வீன் 2 or more integrated modules or component. ஒன்று அப்படி இல்லைனா ஒன் ஆர் மோர் காம்போனன்ட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். The process of testing the integration between 2 or more integrated modules. After unit testing, modules are combined and tested together. யூனிட் டெஸ்டிங் பண்ணக்கப்புறம் எல்லா மாடியூல்ஸும் கம்பைன் பண்ணி டெஸ்ட் வந்து நம்ம டுகெதராக பெர்ஃபார்ம் பண்ணுவோம். கம்யூனிகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுவோம். டேட்டா ஃப்ளோ பிட்வீன் த மாடியூல்ஸில் focus on the communication and data flow between modules. Ensure the integrated components function correctly. Integrate பண்ண எல்லா componentsம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத என்ஷூர் பண்ணும். இன்டர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணும். டேட்டா எக்ஸ்சேஞ்சை வெரிஃபை பண்ணும் மாடியூல்ஸ்க்கு நடுவில். வெரிஃபை த டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் மாடியூல்ஸ். அட்வான்டேஜில் வந்து டிடெக்ட் இன்டர்ஃபேஸை டிடெக்ட் பண்ணும். இன்ட்ராக்ஷன் இஷ்யூஸையும் ஸ்மூத் மாடியூல் இன்டகிரேஷனை என்ஷூர் பண்ணும். சிஸ்டம் கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணும். சிஸ்டம் டெஸ்டிங். The process of testing the complete and integrated software system as a whole to verify it meets specialized requirement. இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் ஃபுல்லாகவே செக் பண்ணுறது தான் இந்த சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இட் இஸ் பெர்ஃபார்ம்ட். இது வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்புறம் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. என்டையர் சிஸ்டமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ரியல் வேர்ல்டு என்வாயர்மெண்ட்டில். போத் ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் இதில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் டெஸ்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ், லோடு, ஸ்ட்ரெஸ்ஸு, யூசபிலிட்டி, அந்த மாதிரி நிறைய டெஸ்டிங்ஸ் இருக்குது. இங்கே வந்து சிலது தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அண்ட் தென் வாட் இஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிஸ்டம் பிஹேவியரை வேலிடேட் பண்ணும். சிஸ்டம் வந்து கரெக்டாக யூஸரோட ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணும். ஓவரால் சிஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டியை வேலிடேட் பண்ணிவிட்டு சிஸ்டமோட ரெடினஸ் ஃபார் டெவலப்மெண்ட்டை என்ஷூர் பண்ணும். சிஸ்டம் லெவல் டிஃபெக்ட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணும். This is about stages of testing. இது வந்து இதோட டயக்ராம். யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். Acceptance testing refers to யூசர் ரெக்குவயர்மெண்ட். யூசர் கொடுக்குற ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறது தான் நம்ம அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, புக்ஸில் 3 டாபிக்ஸ் தான் கவர் பண்ணியிருக்காங்க.